ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தலைப்பிலே இருக்கு, எரிச்சலாகுது. களம் 26 இடி முழக்கம். 3 பேர் களத்தில் இருக்காங்க. இவர் எங்கே இருக்காரு? நீங்கள் முதலமைச்சராக கடைசி 30 நாள் ஒரு நாள் கூட வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். ஆக்சஸ் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமியை ஆக்சஸ் பண்ண முடியும், சீமானை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த நேரம் இந்த நிமிஷம் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அப்பம் பேச்சை நான் கேட்க மாட்டேன், ஆனால் அப்பனுக்கே ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்ற டைலாக் பேசுறது. இப்படியே அவனை ஃபுல்லாக 30 வருஷமாக மோகத்தில் அவனை வந்து வளர்த்து விட்டுட்டு அடுத்து 2026 நான் தான் அப்படின்னு ஒரு பெரும் இளம் சமூகத்தையே கெடுக்கக்கூடிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆள் வந்து ஒரு மாற்று அரசியல், தூய அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் வேறு. அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு போவாங்க, காங்கிரஸ்லேருந்து பாஜகவுக்கு போவாங்க, இப்படி பல கட்சி மாற்றங்கள் நடக்கும். இங்கே மட்டும் வேறு ஏதாவது கூட நடக்கும். நான் திரும்ப ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் ஏன் சிஎம் ஆகணும்? ஏங்க சிஎம் ஆகணும் சொல்லுங்கள்? ஏன் சிஎம் ஆகணும்? விஜய் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பாஜக இதில் ஏதாச்சும் ஒரு கட்சியில் போய் ஆதரவு கொடுத்தாருன்னா அப்போ நீங்கள் இதே மாதிரி அவரை விமர்சிப்பீங்களா? புஷியான் எப்படா விடுவார்? அவரை எப்படி விடுவார்? அவர் ஏற்கனவே பல கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. நான் முன்னாடிலாம் வந்து உதயநிதி வந்து பெருசாக பேச மாட்டார். இப்போ வந்து 45 நிமிஷம் வரையும் அவரால் வந்து பேச முடியுது அப்படின்றீங்க. ஆனால் இப்போ தான் விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு கட்சியை. அவர் கொஞ்சம் போக வந்து அவர் கட்சியை வந்து மேம்படுத்திக்கிட்டு தான் போகிறாரு. நீங்கள் சொல்லலாம் அதுக்கு வந்து 41 பேரை வந்து கொண்டு தான் வந்து கட்சியை கற்றுப்பாங்க. எந்த தலைவரும் வந்து மக்கள் சாவறதை வந்து இது பண்ண மாட்டாங்களே. சீரியஸாகவே சிஎம் ஸ்டாலின் சொன்ன ஸ்டேட்மெண்ட், எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்கன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னார்னா, என் மேலே எப்படி சார் பழி போடுவீங்கன்னாரு. நேயர்களுக்கு வணக்கம். களம் 26 இடிமுழக்கம்ல இது சேகுவாரோட நம்ம பேச போகிற டிபேட். வழக்கமாக டிபேட் அப்படின்னா ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, இல்லை என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்களோ அது அப்படியே வந்து ஈக்குவலாக ஆப்போசிட்டில் இருப்பாங்க. பட் இங்கே வந்து இருக்க போகிறாரு, ஆப்போசிட்டில் நிறைய பேர் இருக்க போகிறாங்க. குறிப்பாக எங்கள் ஆகாயம் நிறுவனத்துலேருந்து ஒரு சில பேர் இருக்க போகிறாங்க. நடப்பு அரசியல் பற்றி, குறிப்பாக அதிகமாக ஒரு தாவேக்கா பற்றி பேசுகிறனால தாவேக்கா பற்றி இதெல்லாம் பற்றி நம்ம வந்து இன்றைக்கி விரிவாக டிபேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கண்ணியமான நல்ல கருத்து பரிமாற்றம் உள்ள ஒரு டிபேட்டாக நடக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. வெல்கம் பண்ணிடலாம் எல்லாரையும். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லணும், சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆடியன்ஸ் வந்து இறுக்கமாக இருக்காங்க, எப்படி ஒரு விமர்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க போல். ஓகே, நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், 2 தரப்புமே வந்து கண்ணியமான கருத்து பரிமாற்றத்தை வச்சுப்போம். யாரோட பேச மாட்டீங்க, இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நேரடியாக அவங்களே கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சுருக்கமாக ஒரு 30 வினாடிகளில் இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கும்போது ஏன் குறிப்பாக தாவேக்காவை வந்து இவ்வளோ விமர்சிக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து அரசியல் விமர்சனமா இல்லை வன்மமா? இந்த தலைப்பிலே இருக்கு, எரிச்சலாகுது. களம் 26 இடி முழக்கம். 3 பேர் களத்தில் இருக்காங்க. இவர் எங்கே இருக்காரு? இந்த கடைசியில் இருக்கவர் எங்கே இருக்கார்? இப்போ இந்த 3 பேரும் இன்னைக்கு நாள் அவங்க என்ன பணிகள் செஞ்சாங்கன்னு உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவங்களோட ட்விட்டர் பக்கமோ இல்லை அவங்க சார்ந்த ஊடகங்களோ எங்கேயோ போய் நீங்கள் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் முதலமைச்சராக கடைசி 30 நாள் ஒரு நாள் கூட வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். ஆக்சஸ் பண்ண முடியும். எடப்பாடி பழனிசாமியை ஆக்சஸ் பண்ண முடியும், சீமானை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த நேரம் இந்த நிமிஷம் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஓடிக்கிட்டு இருக்கார். ஓடிக்கலுக்காவா? இல்லை, த்ரெட்மில்ல, வீட்டுக்குள்ள. இது அவருடைய ஜிம் டைம். ஓடிக்கிட்டு இருக்காரு. பர்சனல் டைம் ஒருத்தருக்கு வந்து பர்சனலான தனிப்பட்ட நேரம் இருக்கிறத நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அதாவது பர்சனல் டைம் ஒரு அரசியல்வாதிக்கு 1 மணி நேரம் இருக்கலாம். ஓகே, 1 மணி நேரம் பர்சனல் டைமாக இருக்கலாம், 1 மணி நேரம் அரசியல் டைமாக இருக்கக்கூடாது. சரி, ஓகே. நீங்கள் அப்படி கூட இருக்கலாம், ஆனால் அது கூட அவர் ஒதுக்க மாட்டுறாரு. அதான் என்னோட வைத்தறிச்சலாக இருக்கு. ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்றதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. நேரடியாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, யார் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க? களத்திலே இல்லாதவர் பற்றி நமக்கு எதுக்கு விமர்சனம்? களத்திலே இல்லாதவர் பற்றி விமர்சனம் பண்ண வேண்டாம். ஆனால் நான் தான் களம், அடுத்து 2026 நான் தான் அப்படின்னு ஒரு பெரும் இளம் சமூகத்தையே கெடுக்கக்கூடிய வேலையை ஒரு ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆள் வந்து ஒரு மாற்று அரசியல், தூய அரசியலை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியல் வேறு. இப்போ இவரும் எக்ஸ்போஸ் ஆயிடுவார்னு வச்சுக்கோங்களேன் கூடிய விரைவில். இப்போ இவரை நம்பி வந்த ஒரு பெரும் கூட்டம் யோசிப்பான்,
என்ன யோசிப்பான்? ச்சே, நான் பார்த்து நம்பின அந்த தலைவனும் மோசமாக இருக்கான், சி அரசியலே வேணாம், சி அரசியலே ஒரு சாக்கடை அப்படின்னு அவன் அரசியலை விட்டே ஓடிடுவான். இல்லை அப்படி பார்த்தா எல்லா கட்சிக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் வரும், சிலர் டிஸ்இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க. ஆமாம், கட்சி இப்போ நீங்கள் மாறுவாங்க. நாம் தமிழர்ல இருந்து வரும்போது அங்கே அரசியல் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது அவன் கட்சி மாற்றம் செய்வான், கட்சி தாவல் ஏற்படும். ஓகே. நீங்கள் பல பேர் கட்சி மாறுவாங்க, அதிமுகவுல இருந்து திமுக போவாங்க, காங்கிரஸ்ல இருந்து பாஜக போவாங்க, இப்படி பல கட்சி மாற்றங்கள் நடக்கும். இங்கே மட்டும் வேற ஏதாவது கூட நடக்கும். ரொம்ப எப்படி நடக்கும்னே தெரியாது. சீரியஸாக சொல்கிறேன். நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி விஜயனாவை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறாங்க. விஜயனாக்கு ஓட்டு போடலன்னா வீட்டிலேருந்து 8 பேருக்கு விச வச்சு கொண்டுருவேன்றாங்க. என் புருஷன் ஓகே சொல்லலாலும் சொல்லலாம், இன்றைக்கே நான் விஜயனாக்கு போய் வாழ்க்கை கொடுப்பேங்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு மோகம் எங்கே இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் வெளிநாட்டில் மருத்துவமனையில் சிகிச்சை தான் பெற்றுக்கிட்டு இருக்காரு. நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தீக்குளிச்சு இறந்து போயிட்டாங்க. அவர் உயிரோட வரணும், இங்கே விரலையே வெட்டிக்கிட்டாங்க, மண்சோறு தின்னாங்க. இல்லை அந்த மாதிரியான நடிகர்கள் மேலே இருக்கிற மோகத்துக்கு அப்போ ஆரம்பத்துலேருந்தே கல்ச்சர் இருக்குன்னு தானே அர்த்தம். விஜய் மட்டுமே அதை உருவாக்க இல்லை, அதை மாற்றி இருக்கிறாங்க. திராவிட கழகம் பல போராட்டங்களை இது ஒரு முற்போக்கு பூமியாக மாற்றிக்கிட்டு வராங்க. எம்ஜிஆரை பார்த்து பல பேர் இங்கே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, பல பேர் விரலை வெட்டிக்கிறாங்கன்னொடனே அவங்களே என்னடா இது இவ்வளோ பெரிய பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த கூட்டம் இப்படி போகுதே, மோகத்தினால போகுதே அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ நான் மறுபடியும் 2000 நூற்றாண்டில் இப்பயும் அதே தான் நடக்குது. ஒரு ரசிகரை போய் பார்க்க போகும்போது உயிரிழப்புகள் ரொம்ப சர்வசாதாரணமாக, அதை அவங்க ரியலைஸ் கூட பண்ணலை. அதுதான் என்னோட வேதனை. ஐயோ இப்படி போய் நம்ம சாகுறமே அப்படின்ற ஒரு ரியலைஸ் கூட இல்லை அந்த இடத்துல. அதுதான் நம்மளுடைய வேதனை. இப்போ இந்த ரியலைஸ் கூட இல்லாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் என்ன செய்யும்னா அரசியலை டோட்டலாக வெறுத்துரும். இனிமேல் எனக்கு அரசியலே வேணாம், இங்கே இருக்க எல்லாருமே மோசமானவங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கூட அவனுக்கும் நமக்குமான ஒரு ஸ்பேஸ் கூட கிடைக்காது. அவன் அப்படியே வேற இடத்துக்கு ஓடிடுவான். ஓகே, திருப்திகரமாக இருந்துச்சா பதில் உங்களுக்கு? இல்லை மேலே ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்த ஜெயலலிதாவா நீங்கள் யாரை பார்ப்பீங்க இப்போ? இல்லை அடுத்த எம்ஜிஆர் இவர் சொல்லலை அப்படின்னு வந்து எம்ஜிஆர் மாதிரி இருப்பார். அந்த கட்சிக்குள்ள ஒரு பெண், அதாவது அதிமுகவோட நீங்கள் இதை கம்பேர் பண்ணால் அதிமுகவில் பெண்களுக்கு பல வாய்ப்புகள் அந்த கட்சியில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு திராவிட இயக்கம் தானே. ஜெயலலிதா முதலமைச்சராகவே ஆனாங்க. நீங்கள் தாவேக்காவை அதோட ஒப்பிட முடியாது. மாநில அளவில் ஒரே ஒரு பெண் நிர்வாகியை கூட உங்களால் கை நீட்டி காட்ட முடியாது. ஒரே ஒரு பெண் நிர்வாகியை கூட காட்ட முடியாது. அவங்க விவாதங்களில் உட்கார கூட முடியாது. இருந்த நல்ல அறியப்பட்ட முகங்களும் விஷம் குடிச்சிடுறாங்க. நான் 2 பேர் சொல்லுவேன். நேற்று மதுரையில் ஒரு பெண் மருந்து குடிச்சு போயிடுறாங்க. அடுத்து அஜிதா. அறியப்பட்ட முகங்கள் கூட நிலைமை அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பெண்களுக்கு வாய்ப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு இது கொடுப்போம் அது கொடுப்போம்னா கட்சிக்குள்ளே முதல்ல அதுக்கு அந்த ஸ்பேஸுக்கு வரணும்ல. மாநில அளவில் ஒரு ஆள் வரணும்ல. வந்தால் தானே வர விடுவோமா முதல்ல? நாங்கள் அந்த சிக்கல் இருக்கு அங்கே. முன்னாடி வந்து எம்ஜிஆருக்கு அந்த மோகம் இருந்தது, அதை வந்து மாற்றினது திராவிட கழகங்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து மாற்றினதுக்கு அப்புறம் அது இன்றைக்கு இருக்கிற திராவிட கழகம் அன்னைக்கு மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதனால தான் மக்கள் வந்து திராவிட கழகம் மேலே உள்ள நம்பிக்கையில் ஓட்டு போட்டாங்க, இல்லை மாற்றம் நடந்தது. இன்னைக்கு திராவிட கழகங்கள் இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாற்றங்கள் அன்னைக்கு செஞ்ச புரட்சிகரமான இதில் இன்னும் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி இருக்கிற திராவிட கழகத்தோட நிலைமை இருக்கிறாங்க. அதனால தான் எந்த கட்சியும் எந்த நடிகராலையும் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியல. தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சா கூட எதிர்கட்சியாக தான் ஆக முடியுது. இல்லை நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது வந்துக்கிட்டே தானே இருக்கிறாங்க, வரதான் செய்வாங்க. இன்னைக்கு சீமான், போன வாட்டி சீமான், இப்போ விஜய், அதுக்கு முன்னாடி கமல்ஹாசன், அதுக்கு முன்னாடி ரஜினி, அதுக்கு முன்னாடி விஜயகாந்த், அதுக்கு முன்னாடி சரத்குமார், அப்படி வரதான் செய்வாங்க, இறக்குவாங்க. இல்லை இந்த இடத்துல அவங்களுடைய வேலை எல்லாமே ஸ்பாய்லர் வேலை. இல்லை இந்த இடத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரைத்துறையிலிருந்து வந்தாருன்ற நம்ம மறந்துடக்கூடாது. நீங்கள் ஐடியாலஜிக்கலாக ஒரு ஆள் வரணும்ல. உங்களுக்கு நீங்கள் போடுற ஐடியாலஜியை, அந்த ஐடியாலஜி நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குற இடத்துல கரெக்டாக இருந்தீங்கன்னா சேர்த்துப்பாங்க. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த ஐடியாலஜி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இருக்குது. பேப்பர் இல்லாமல் இப்போ 45 நிமிஷம் வரைக்கும் பேசுகிற அளவுக்கு முன்னேறி இருக்காரு, வாழ்த்துறோம். முன்னேறி இருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அரசியலுக்கு வந்ததில் காட்டியும் இப்போ நான் ஒன்று கேட்குறேன். தமிழ்நாட்டில் நடிகர்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த நடிகர் சனாதனத்தை எதிர்த்து பேசினார்? இந்தியா முழுவதும் உதயநிதி வைரல் ஆனார்ல. நமக்கு இன்னைக்கு பெரும் பிரச்சனை சனாதனத்தை எதிர்க்கணும், சங்கியை ஓட விடணும். அது எல்லா மேடையிலையும் பேசுகிறாருல. அதுதானே எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும்.
அது பேசுகிறாருல, அது போதாதா எங்களுக்கு? சரி, அதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் வந்து ஒரு ஜனநாயக கட்சி, அதாவது கட்சியில் உள்ள ஒரு அடிப்படை தொண்டன் வந்து கட்சிக்கு தலைமை தாங்குற அளவுக்கு வர அளவுக்கு அங்கே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை மற்ற கட்சிகளில் இருக்குது. அது டிஎம்கேல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? சுத்தமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரு இது கூட கிடையாது, இருக்கிற மாதிரி அவங்க செயல்படலைங்கிறது என்னோட இது. கட்சி பிரச்சனைக்கும் ஆட்சி பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் திமுகவில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா இல்லையே. நீங்கள் எந்த கட்சியில் கீழே இருக்கிற ஒரு ஆள் மேலே வர முடியும்? அது கட்சி பிரச்சனை. அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து பொதுவெளியில் விமர்சிக்கிறதுல எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் வந்து நீங்கள் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, கம்யூனிஸ்டில் சாதாரண கடைகோடி தொண்டன் பொதுச் செயலாளர் ஆக முடியுமானா அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அவன் 20 வயசில் உள்ள வரானா கட்சியோட மாவட்ட செயலாளர் ஆக வேண்டிய வயசு 40 வயசில் ஆகும். இல்லை சரி, ஆனால் கட்சி அரசியல் வரும்போது எல்லா கட்சிகளுமே விமர்சனத்துக்கு உட்பட்டது தானே. இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது வந்து எங்க கட்சி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம பேசாம இருக்க முடியாது, அதை விமர்சிக்கிறோம். கூட்டணி வேற, ஒரு கட்சியோடைய உள்ள இருக்க கட்டமைப்பு பிரச்சனை வேற. நீங்க வந்து இது வந்து மன்னராட்சின்னு திரும்ப ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவீங்க. இல்லை மன்னராட்சி கிடையாது. இப்போ ஏஆர் ரஹ்மான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இசைத்துறையில் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஓகேங்களா. ஆனால் அதுக்காகவே நம்ம வந்து அவர் பையன் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவரையும் வந்து நம்ம நம்பர் 1 இசையமைப்பாளராக யாரும் ஆக்குறது இல்லை, மக்கள் ஏற்றுக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சிவாஜி கணேசன், இவர் சச்சின் டெண்டுல்கர், யாருமே வந்து அவங்க பையன் வந்து அடுத்த சச்சின் டெண்டுல்கரை யாரும் டைரெக்டாக ஏற்றுக்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் இங்கே அரசியலில் மட்டும் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ஒரு ஆகச்சிறந்த தலைவர்னா அவர் பையனாக இருந்துட்டாலே போதும், அவனையும் அடுத்த தலைவர்னு ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இப்போ வந்து தலைமை பொறுப்பு, தலைமை இது பண்புங்கிறது அவங்க வளர்த்துக்கிட்டு வரணும், ஓகேங்களா. ஒருத்தரோட பையனாக இருக்கிறதுனால எனக்கு தலைமை பண்பு வந்துடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது இங்கே மன்னராட்சிங்கிறதுலாம் கொண்டு வரல, அதுக்கான அவருக்கு திறமை இருந்தால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து சிவாஜி பையனுக்கு அவர் சிவாஜி அளவுக்கு ஆகிறதுக்கு இருந்ததுன்னா அவர் வந்துருவார். அது நீங்கள் போய் தடுக்கவே முடியாது. அதான் நான் தெளிவாக மறுபடியும் சொல்கிறேன், கட்சி பிரச்சனைக்கும் ஆட்சி பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆட்சி பிரச்சனையில் உதயநிதி வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமா, எடப்பாடி பழனிசாமி வேணுமா வேணாமா, அதை தேர்வெடுக்கிற முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கட்சி பிரச்சனையாக வைக்கணும்னா அதுக்கு நம்ம கட்சியால மாறணும். அந்த கட்சி விஜய்க்கும் அதே இது இருக்கு இல்லையா, விஜய் வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது மக்கள் கிட்ட இருக்கு. இப்போ விஜய் வந்து இது போட்டி இடணுமா வேண்டாமா, போட்டியிட அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வந்து அவர் தெரிஞ்ச வகையில் அவர் பயன்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த இளைஞர்கள் வந்து அவருக்கு பின்னாடி போகிறாங்க அப்படின்ட்டு, அது வந்து இளைஞர்களோட தப்பா விஜயோட தப்பா? 2 பேரோடது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களோட தப்பு, ஓகேங்களா. விஜய் வந்து இப்போ நான் ஒரு தனி மனிதனாக பார்த்தோன்னா என்னோட ஆதாயத்தை பற்றி தான் நான் யோசிப்பேன், ஓகேங்களா. இது வந்து யோசிக்கிறது தப்பு தான். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுமே எல்லாருமே என்ன பண்ணிப்பாங்க, என்னோட வருமானம் என்னோட இது அப்படின்னு நான் பார்ப்பேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ப்ராக்ரஸ், இப்போ நான் இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன நன்மையில் இருக்கேன், அடுத்து என்ன போகணும், அதுன்னு நான் சிந்திக்கிறேன். அதை பற்றி விஜய் சிந்திக்கிறார், ஓகேங்களா. இப்போ வந்து அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, என்ன அந்த அவரோட கட்சி வந்து ஒரு இவ்வளோ இது பண்ணி ஆரம்பிச்சிருக்காருன்னா திரும்ப விட்டுட்டு போகணும் இது பண்ணணும் அவருக்கு இருக்காது, ஓகேங்களா. பட் அவரை ஃபாலோ பண்ணுமா வேணாமான்னு எடுக்கிறது வந்து இளைஞர்களோ அவங்களோட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அப்போ ஃபாலோ பண்ணாம இருக்க முடியாதுல்ல. அந்த ரீதியில் சொல்லுங்க. இல்ல இப்போ நான் என்னோட क्वेश्चन ஒண்ணே தான். இப்போ வந்து நீங்க விமர்சிக்கிற இளைஞர்களுடைய தப்பு தான், அவருடைய தப்பு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? இது விஜயோட தப்பு இல்ல, இளைஞர்களுடைய தப்பு. அவர் பின்னாடி போறது இளைஞர்கள் தான் யோசிக்கணும். இதுல பெரும்பங்கு இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணி போறவங்கள்ட்ட தான் அதுக்கு குறை இருக்க தவிர்த்து நான் வந்து இது விஜயோட குறைய பார்க்க மாட்டேன். அவரோட இதுல கிராஃப்ல அவர் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காரு. அவரோட வேலையை அவர் இப்போ ரஜினி மாதிரி வந்து நான் முடிவு எடுத்துட்டு பின் வாங்குறேன் அப்படிலாம் இல்லை, ஓகேங்களா. எடுத்த முடிவுல தெளிவா இருக்கிறாரு, அதை வந்து செஞ்சுட்டு இருக்காரு, ஓகேங்களா. அது நல்லது கெட்டது தப்பு சரி எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. அது கரெக்ட் தான், ஓகேங்களா. ஆனால் ஃபாலோயர்ஸ் அவன் இப்போ வந்து விசில் அடிச்சுட்டு போகிறது, பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, நீங்கள் சொன்னீங்கல்ல நடுவில் நிறைய டைலாக்ஸ் நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு மாறுறேன், இதெல்லாம் வந்து அவனோட அறிவின்மை, ஓகேங்களா. ஃபாலோ பண்றவனுடைய அறிவின்மை. லீடர் கரெக்டா இருக்காருன்னு சொல்றாங்க. லீடர் கரெக்டா இருக்காரு, ஃபாலோ பண்றவங்க பிரச்சனை இல்ல. இங்க பெரும்பங்க இவர் சொன்னதால சொன்னேன். ஓகே, லீடர் கரெக்டா இருக்காரோ சரியா இல்லையோ இவன் ஏன் யோசிக்கலன்னு அவர் சொல்றாரு, கரெக்டா. நீங்க எடுத்து வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே விஜயோட ஃபாலோவர்ஸ் மேல தான் இருந்தது தவிர்த்து நான் எதுவுமே விஜய் மேல பார்க்கலங்கிறேன். இல்லை நான் முழுக்க விஜய் மேலே தான் வச்சுருக்கேன். இளைஞர்கள் மேலேயே நான் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அவன் முதல்ல யோசிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் 30 வருஷமாக தம்மா தூண்டு பிளைடு மேலே வச்சு அவன் மேலே வையின்னு இப்போ டைலாக் பேசுறது, அப்பம் பேச்சை நான் கேட்க மாட்டேன், ஆனால் அப்பனுக்கே ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்ற டைலாக் பேசுறது, இப்படியே அவனை ஃபுல்லாக 30 வருஷமாக மோகத்தில் அவனை வந்து வளர்த்து விட்டுட்டு அவன் முழுக்க நீங்கள் அவன் எதில் என்ஜாய் பண்ணுறானோ அதை தான் உடம்புல ஊறும்.
அவன் டீச்சர் வந்து A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர், அதே அவன் மண்டைக்குள்ளே ஓடும். சினிமா தான் அதிகமாக ஓடும். அப்போ அவன் அதுவாக தான் வாழுவான். நீங்கள் அதெல்லாம் நீ யோசிக்கக்கூடாதுப்பா, A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் தான்ப்பா நீ பார்க்கணும், படிப்பு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு நம்ம போய் சொன்னால் உங்களை பூமர்ன்னுவான். அவனுக்கு எது என்டர்டெயின்மெண்ட்டோ அதான் பார்ப்பான். அப்போ அவன் தலைவன் வந்து என்ன சொன்னாலும் கேட்பான். அவன் தலைவன் வந்து நாளைக்கு ஊழலை ஒழிக்க போகிறேன்னு படத்தில் சொன்னான்னா அது உண்மை நம்புவான். அதுதாங்க செய்வான். நீங்கள் அவனை போய் நீங்கள் தப்புன்னு சொல்லவே கூடாது. இங்கே நம்ம அறிவுரை சொல்ல வேண்டியது அவங்களுக்கு தானுங்கிறது தான் என்னோடது. இந்த கூட்டத்தை மாற்ற வேண்டியது தலைவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அப்பாவி மக்களையோ தொண்டர்களையோ குறை சொல்கிறதுல ஜனநாயகமே இல்லை. அது அவனுடைய இயலாமே அதுதான். நீங்கள் இவ்வளோ இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அறியாமை கூட்டத்தை தமிழ்நாடு முற்போக்கு பூமியாக மாற்றினதுக்கு காரணம் அந்த இளைஞர்களே தானாக சிந்திச்சாங்களா? ஒவ்வொரு தலைவர்களும் வந்து அவங்களோட எஃபர்ட்டை போட்டு, எவ்வளோ உழைப்பை போட்டு, எவ்வளோ போராட்டங்கள், அவனை கரெக்டாக வழி நடத்தி எவ்வளோ உயிர்கள் ஏற்பட்டிருக்கு, எல்லாமே நடந்திருக்குல்ல. அவனை வழி நடத்துறதுக்கு ஒரு தலைவர் வேணும். ஏங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் மறுபடியும் நடத்த முடியல? ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தமிழ்நாட்டில் இன்னொரு போராட்டம் நடத்த முடியல? அது வந்து இளைஞர்கள் தன்னெழுச்சியாக வந்தது தான். அதுக்கு தலைமை இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு சிங்கிள் தலைமை இல்லை. நீங்கள் மறுபடியும் அதே கூட்டத்தை கூட்ட முடியுமா? கூட்டினீங்கன்னா அந்த இடத்துல தாவேகா கொடி தனியாக பிறக்கும், நாம் தமிழர் கட்சி கொடி பிறக்கும், எல்லா கட்சி கொடியும் பிறக்கும். எந்த கட்சி கொடி இல்லாட்டாலுமே நீங்கள் மெரினாவில் போய் ஒரு 50 பேர் கூட நீ கூட விட மாட்டாங்க. ஏன்னா வந்து அன்னைக்கு அவங்க அசால்ட்டாக இருந்து அது நடந்துருச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் தான் ஒடுக்குதுங்க. மக்கள் போராட்டம் புரட்சிங்கிறது நீங்கள் வந்து திடீர்னு 50 பேர் கூட மாட்டாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற காரணம்லாம் கிடையாது. மக்களுக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே புரட்சி வெடிக்கும். கரெக்டு, நாளைக்கே புரட்சி வெடிக்கும். ஏன் அதை வந்து கொண்டு வர முடியல அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரும் தீவிர பிரச்சனையாக விவாத பொருளாக மாறிக்கிட்டே இருந்துச்சு. அதை திடீர்னு ஒரு போராட்டமாக வந்தது. இது மாதிரி பல உலக நாடுகளில் மன்னராட்சியை கவிழ்த்த போராட்டங்களும் இங்கே நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு விஜய் தாவேக ஆரம்பிச்சதுனால தான் இது நடக்க மாட்டேங்குது நீங்கள் சொல்ல வரீங்களா? எது நடக்க மாட்டேங்குது? அப்படிலாம் இல்லை, அப்படி இல்லை. இல்லை, தலைமை இங்கே ஒரு போராட்டத்துக்கு தலைமை வேணும். நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஒரு தலைமை வேணும். அந்த தலைமை இருந்துச்சுன்னா நல்லா நடக்கும். விஜய்க்கு மாற்றா விஜய் ஏற்றுக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் பார்க்குற தலைமை விஜயை நான் மாற்றாவே பார்க்கலையே. நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து திமுக யார் சிறப்பாக இருப்பா அப்படி கேட்குறாரு அவர். இல்லை, நீங்கள் அந்த மாதிரி ஒரு இது உள்ள தலைமை இன்னைக்கு யார் இருக்கிறதா உங்களுக்கு தோணுது? நான் ஓப்பனாக எல்லா மீடியாலையும் சொல்லிட்டேன், நான் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு. அது எந்த மேடையிலையும் சொல்லுவேன். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு. ஏன் அப்படின்னா, எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க இன்றைக்கி மதத்தை கையில் பிடிச்சிருக்கான், சாதியை கையில் பிடிச்சிருக்கான். 2 கட்சி அவங்க கூட்டணியில் இருக்குது. அப்போ நான் ஏன் அவங்கள ஆதரிக்கணும்? இன்றைக்கி இந்த இடத்துல சனாதனத்துக்கு எதிராக ஒரு அணி திரண்டுருக்குன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த அணி சிறந்த அணின்னு நினைக்கிறேன். அதனால நான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக நிற்கிறேன். ஓகே, 2வது சுற்றில் திரும்ப நீங்கள் கேட்கலாம். வேறு யாருக்கா கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி பின்னாடியே போகிறாங்கல்ல, அவங்கள திருத்துறதுக்கு என்ன தான் வழி? நீங்கள் டேரெக்டாக ஒன்லி குற்றத்தை மட்டும் சொல்கிறீங்க, என்ன தவறு நடக்குது, இது தப்பு அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்கிறீங்க. நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் என்ன? ப்ரோ ரொம்ப சிம்பிள் ப்ரோ. அந்த கட்சி தலைவர் விஜய் மட்டும் என்ன மாதிரி அது நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன மாதிரி சரி, அவர் வீட்டை விட்டு வெளியே வர வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்கிறேன். வேற என்ன சொல்யூஷன்? என்ன மாதிரி இல்லைனா விசிகாவில் இருக்க ஒரு 4 மாவட்ட செயலாளர், இல்லை திமுகவில் இருக்க ஒரு 4 மாவட்ட செயலாளர், அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. சொல்கிறேன் இல்லை கம்யூனிஸ்டில் இருக்க ஒரு 4 மாவட்ட செயலாளர்களை அவர் கட்சி கூட ஒரு 4 அந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டாருன்னு வைங்களேன். பல இடங்களில் பெரியார் பற்றின ஒரு வாசகர் வட்டம் நடக்கும் அந்த கட்சியில். பல இடங்களில் அம்பேத்கர் பற்றின வாசகர் வட்டம் நடக்கும். பல இடங்களில் அஞ்சலை அம்மாள் செய்த சாதனைகள் என்ன, வேலுநாச்சியார்னா யார், இப்படி அந்த கொள்கை தலைவர்களை பற்றின ஒரு இது நடக்கும். அப்படி கூட்டங்களை தாவேகா நடத்துறது இல்லையா? இல்லை, கொள்கை தலைவர்களை மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அவங்கள பற்றி எந்த டீட்டெயிலுமே அவர் சொல்லலை. ஜஸ்ட்டு போத்தீஸ் விளம்பரம். நீங்கள் போத்தீஸோ சரவணா ஸ்டோரோ நல்லியே போனீங்கன்னா வெளியில் ஒரு ஹீரோயின் இருக்கும். அதுக்காக அந்த கடைக்கு அவங்க தான் ஓனர்னு நீங்கள் எடுத்துக்கூடாது, விளம்பரத்துக்காக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த கட்சிக்கு விளம்பரத்துக்காக ஒரு 5 பேர் வச்சுருக்காரு. அடுத்தடுத்து போகும்போது அண்ணாவை கடன் வாங்கிட்டாரு, எம்ஜிஆரை திருடிட்டாரு. இப்போ கடைசியாக NDTV இன்டர்வியூவில் ஜெயலலிதாவும் கலைஞரையும் நல்ல தலைவர்களை தவிர்க்க முடியாது இல்லைங்க. தலைவர்னு இருந்தால் அவங்களை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஜெயலலிதா நல்ல தலைவர். ஜெயலலிதா இந்த லிஸ்ட்டில் அடுத்து மோடி சாவாக்கரே வருவார். சாவாக்கரே அவர் சாவாக்கார் தாங்க விஜயும். இன்னொரு சாவாக்கார் என்ன செஞ்சாரு? ஒரு 10-15 வாட்டி மணிப்பேட்டி எழுதி கொடுத்துட்டு என்னை விட்டுருங்க. அவருக்கு ரொம்ப தண்டனைலாம் அடிக்கலை, துன்புறுத்தலை. சாவாக்காரை யாரும் அடிக்கலை, துன்புறுத்தலை. சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு போட்டாங்க. வெயிட் ஏறி இருக்கு, ஆனால் ஒரு லெட்டரில் எனக்கு வெயிட் குறைஞ்சிருச்சுங்க, என்னை மன்னிச்சு விட்டுருங்கன்னு லெட்டர் எழுதினார். எழுதிட்டு சரி போய் தொலை அப்படின்ட்டார். அப்புறம் வெளியில் வந்தவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவர் வந்து ஒரு புக்கு ரிலீஸ் ஆகுது, வீர சாவாக்கர்னு. அது யார் எழுதுறா தெரியுமா? அவர் எழுதிக்கிறாரு.
அப்படிதான் விஜய் வெளியில் வந்துட்டு நான் வரேன் உங்கள் விஜய் நான் வரேன்னு அவரே பாட்டு எழுதி அவரே பாடி அவரே வெளியிடுறாரு. அவ்வளோதான். இவ்வளோ பிரச்சனைகளையும் விஜய் வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பேச தெரிஞ்சால் பேச மாட்டோமா? இப்போ நீங்கள் வந்தீங்க, உங்கள்கிட்ட எந்த கேள்வி எதை வேணாலும் கேளுங்கன்ட்டேன், கேட்குறீங்க. எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, எனக்கு இருக்க அறிவு வச்சு உங்களுக்கு பதில் கொடுப்பேன். இல்லை இதுக்கு பின்னால் ஏதாவது சூழ்ச்சி இருக்கா? என்னோட பவரை நான் காட்டுறேன் பாரு அப்படிங்கிறதுக்காக கிளப்பி விடுறது தான். பாஜக பின்னாடி இருந்து கிளப்பி விடுறது தான். அவங்க தரப்புல சமீபத்தில் பேசும்போது கூட எங்களுக்கு கூட்டங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, சிக்கல் இருக்குன்னு தானே அவங்க சொல்றாங்க. நியாயமான கேள்வி. தாவேகாவுக்கு காவல்துறை பர்மிஷன் கொடுக்கறது இல்லையா? கொடுக்கறதே இல்லைங்க அப்படின்னு நம்ம என்ன கேட்குறோன்னா, கடைசியாக வேலூரில் நடந்த கூட்டத்துக்கு வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இவங்க பர்மிஷன் கேட்டு அடுத்த 5 நாளில் நாங்கள் கொடுத்துட்டோன்னு வெளியிடுறாரு. இப்போ விஜய் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னைக்கு பர்மிஷன் கொடுக்க போனாங்களோ அன்றைக்கி ஒரு ரீல்ஸுக்கு பேர் போனவங்க தான், அன்றைக்கி ஒரு ரீல்ஸ் பாருங்கள், இந்த நாள் நாங்கள் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே நாங்கள் போய் பர்மிஷன் கொடுக்க போகிறோன்னு ஒரு ஆட்டம் கீட்டம் போட்டு போகலாம். வாங்கிக்கிட்டாங்க அப்படி ஒரு ஃபோட்டோ. திரும்ப இந்த தேதி பாருங்கள் இன்றைக்கி வாங்கினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பர்மிஷனே கொடுக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உடனே பர்மிஷன் கொடுக்கறது இவங்களுக்கு தான். 27ஆம் தேதி கரூர் ஸ்டாம்பர்ட் நடக்குது. இவங்க பெர்மிஷன் கேட்ட டேட்டு 25, ஒரே நாளில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க என்ன தெரியுமா கேட்குறாங்க, அது எப்படி எங்களுக்கு ஒரே நாளில் பெர்மிஷன் கொடுத்த அப்படிங்கிறான். இப்போ கொடுக்கலனா ஏன் கொடுக்கல அப்படிங்கிறான். அப்போ இவன் யார்? நீங்கள் எல்லா டேட் பெர்மிஷனும் நீங்கள் வந்து போய் எடுத்து செக் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் 3 நாள் 2 நாளில் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 3 நாள் அவங்க கொடுத்த நெறிமுறைகள் இருக்குது. இல்லை அப்போ எந்த அடிப்படையில் அவங்க தொடர்ச்சியாக அதை சொல்கிறாங்க? ஏன்னா எங்களுக்கு வந்து கூட்டத்துக்கு பர்மிஷன் கிடைக்கல, இடம் கிடைக்கல, சிக்கல் இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க சரிங்களா, வேலை முடிச்சு நைட்டு போயிட்டுருக்கீங்க, ஒரு 1ஆவது படிக்கிற பையன் சட்டையை போடாமல் தம்மா துண்டு அரை ட்ரவுசர் போட்டு ஏய் வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உரமாக போக வேண்டியது. இப்போ அவனுக்கு நீங்கள் சரிசமாக சண்டை போட்டிங்கன்னா அந்த தெருவில் இருக்கவங்களாம் என்ன பண்ண, இவங்க 2 பேர் இங்கே தான் அடிச்சுப்பாங்கன்றவாங்கல்ல. அப்போ உங்களை அவனோட கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இங்கே நடக்குது. அந்த தம்மா தூண்டு அவர் இருந்துக்கிட்டு என்னை ரியாக்ட் பண்ணு, எனக்கு பதில் சொல்லு, ஏய் நான் உன்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கேன், சிஎம் சார் பழி வாங்காதீங்க என்னை எதிர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறது. நம்ம வந்து இப்போது ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் தாவேகாவுக்கு பதில் சொல்கிறத பார்த்தா அவங்க வந்து அவங்களுடைய கொள்கையில் கரெக்டாக இருக்காங்க தானே புரியுது. பதில் சொல்ல வச்சிடறாங்கல்ல. யார் பதில் சொன்னா? தாவேகாவுக்கு பதில் சொல்கிறாங்க, விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறாங்க, பதில் வருது இல்லை. யார் பதில் சொன்னா கேட்குறேன். அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க, டிபேட்டில் நம்ம பார்க்குறோம், டிபேட்டில் வந்து திமுகவுடைய பேச்சாளர்கள் பதில் சொல்கிறத பார்க்குறோம். அப்படி என்ன ஆகச்சிறந்த கேள்வி கேட்டாங்க எனக்கு தெரியல. அப்படி என்ன ஆகச்சிறந்த கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க திரும்ப ஒரு 4-5 விஷயத்தை மறுபடியும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. வேங்கை வயல், துப்புரவு பணியாளர் போராட்டம், அப்புறம் பரந்தூர் விமான நிலையம், இந்த 4 இஷ்யூவை திரும்ப சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டு, பேசலாம், நல்ல விஷயம். வேங்கை வயலில் உன்னோட ஸ்டாண்ட் என்ன? நீ அதில் சரியான ஸ்டாண்டை விசிகா சொல்லிருச்சு அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு. உன் ஸ்டாண்டை நீ சொல்லிடுவியா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேன்? அவங்களுக்கு 2 ஜாதி ஓட்டும் தாவேக்காவுக்கு வேணும். இப்போ திமுகவோட வேங்கை வயல் ஸ்டாண்ட் என்ன? அடுத்த நாள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது, SC/ST ஆக்டில் வழக்கு பதிவு செய்யப்படுது, CBCIDக்கு வழக்கு மாற்றப்படுது. இவ்வளோ வேலைகள் அங்கே நடந்திருக்கு. ஓன் ஸ்டாண்ட் என்ன? அப்போ நம்ம கேட்கணும். அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் 7 கட்ட பேச்சுவார்த்தை துப்புரவு பணியாளர்களுக்கும் அவங்களுக்கும் நடந்திருக்கு. ஒரு ஜனநாயகம் இங்கே காப்பாற்றப்பட்டிருக்கு. நீ என்ன பண்ண? இல்லை பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சுட்டு இதுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இந்த சிக்கல்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு ஃபாராவை எடுப்பாங்க அவங்க. மதுரையில் மாநாடு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் நடந்து தமிழ்நாட்டே ஒழுக்குது. ஒரு வாரத்தை பேசலை, தீர்மானமாக போட்டாங்க. அந்த தீர்மானத்தை மறந்துட்டாங்க. தீர்மானம்னா என்ன? மாநாட்டில் வாசிக்க வேண்டிய தீர்மானம் மறந்துட்டாங்க. அந்த மாநாடு மறந்த தீர்மானத்தை மறுநாள் காலையில் அறிக்கையாக வெளியிட்டாங்க. இப்படி ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லை. தீர்மானத்தை மாநாடுக்கு மறந்துட்டு, அதுவும் உலகத்திலேயே ஒரு பெரிய மாநில கட்சி 1/2 மணி நேரத்தில் ஒரு மாநில மாநாடு நடத்தின வரலாறையும் நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். என்னை விட்டால் கூட நிறைய பேசுவேன். நான் இப்போ ஆதரவாக இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சுட்டி காட்ட ரெடி, நான் பேசுவேன். 1/2 மணி நேரத்தில் பேசிட்டு சொல்ல வேண்டிய தீர்மானத்தை மறந்தா, அதில் முக்கியமான தீர்மானம் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கூட வாசிக்க தெரில. இப்போ நெல்லையில் நடந்திருக்குல்ல, அது சாதி பிரச்சனை. விஜயோட அறிக்கை என்ன? சட்ட ஒழுங்காக மாத்துறாரு. அது சட்ட ஒழுங்கா இல்லை சாதிய பிரச்சனையா? ஏன் நீ சாதின்னு சொல்லலை? நம்ம இந்த ஸ்டாண்ட் வைக்கிறோம். இந்த ஆட்சியில் இப்போ சாதி பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கா? ஆமாம் இருக்குது. சரி, விஜய் நான் வந்தால் நாலுலேருந்து எல்லோரும் கை கோட்டை ஒன்றா உட்காந்துருவாங்களா? தாழ்த்தப்பட்ட சமூகம் தேவரும் இப்படி கட்டி பிடிச்சி ஒன்றா இருந்துருவாங்களா?
ஏங்க அது சென்சிட்டிவான பிரச்சனைங்க, அதை எப்படிங்க மாற்ற முடியும்? அதை முழுக்க முழுக்க நீங்கள் பின்னாடி இருந்து எவ்வளோ ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் ஒரு சாதியை ஒழிக்க? கல்வியில் சாதியை ஒழிக்க என்ன செய்யுமோ அது இந்த அரசாங்கம் செய்யுது. வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு வந்து சாதியை ஒழிக்க என்ன செய்யணுமோ அது செய்யுது. ஒன்றுமே இல்லைங்க. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக சாதிகள் பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது கோயம்புத்தூர், மதுரை. ஆமாம் தானே? 2 மாவட்டம் தானே? அங்கே வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு போராடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக ஒப்புதல் கேட்குது. மத்திய அரசாங்கம் நிற்கிது, முடியாதுன்னு மறுக்குது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்குது. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயும் சென்னையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், கல்வி நிலையங்கள் இருக்கும், இல்லைனா அங்கே இருக்கிற லேண்டு வேலை ஏறி இருக்கும், பிஸ்னஸ் பெருகி இருக்கும், பல வளர்ச்சிகள் உருவாகிருக்கும் இல்லையா? அந்த பல வளர்ச்சிகள் உருவாகிருக்கும். நீங்கள் மெட்ரோ ரயில் வந்துச்சுன்னா நீங்கள் பஸ்ஸில் ஒன்றும் இல்லைங்க, மதுரையில் உசிலம்பட்டிலேருந்து விக்ரமங்கலம் போனீங்கன்னா ஏறுற பஸ் ஸ்டாண்டை வச்சே உங்களை கண்டுபிடிச்சிருவா நீ என்ன சாதின்னு, நீ இறங்குற பஸ் ஸ்டாண்டை வச்சே கண்டுபிடிப்பா நீ என்ன சாதின்னு. மெட்ரோ ரயில் அங்கே வந்துச்சுன்னா அந்த சாதிகள் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி போய் ஒளியுமா ஒளியாதா? அப்போ இதுக்கு எதிராக மத்திய அரசாங்கத்தை இன்னும் கேள்வி கேட்க வேண்டியது, பெரும் இளம்படையை நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்கிற விஜய் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கையோ ஒரு மேடையில் ஒரு பேச்சோ எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சென்னையில் மெட்ரோ ரயில்லையோ பொது இடங்கள்லையோ உங்களால் சாதியை வச்சு பெருசாக பேச முடியுமா? இல்லை அவனுக்கு பேசுகிற ஸ்பேஸ் இருக்குமா? அது எல்லாமே வளர்ச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. சாதி இல்லைன்னு சொல்லலை, வளர்ச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குது. அவனால் அதை ஃப்ரீயாக பேச முடியல. சென்னையில் ஜாதி பற்றி பேசினா அசிங்கம், கேவலம், எச்சி அப்படின்ருவான், என்னடா ஜாதி பேசுகிறேன்ருவான். ஆனால் அது அங்கே பிரபலம், அங்கே வந்து ஒரு அப்படியே பெருசாக புகழாக பேசுகிறான். அது ஒழியணுன்னா அங்கே வளர்ச்சி வரணும். அதுக்கு இந்த அரசாங்கம் போராடிக்கிட்டு இருக்குது. அப்போ கூட வந்து டெக்னாலஜி பின்னாடி ஜாதி ஒளிஞ்சு தானே இருக்குது. மொத்தமாக அது வேனிஷ் பண்ண முடியாதா? அதை எடுக்க முடியாதா? இது ஒரு வகையான அழிப்பு தானே உங்களுக்கு. இது ஒரு வகையான, இப்போ நீங்கள் சீனு வர அளவுக்கு இங்கே சாதிகள் வந்திருக்குல்ல. ஓகே, நீங்கள் மெட்ரோ ரயில்லையோ இங்கே இருக்கிற சென்னையில் இருக்க ஏதோ ஒரு கல்வி நிலையங்களில், ஐஐடி விட்டுருங்க, மற்ற கல்வி நிலையங்களில் அதில் சங்கி அதிகமாக இருக்கான், அதில் ஒன்றும் பண்ணி தொலைய முடியாது. மற்ற கல்வி நிலையங்களில் உங்களால் சாதியை ரொம்ப பெருமையாக பேச முடியுமா சொல்லுங்கள். நான் கூட்டு போகிற கல்லூரிகளில் பசங்க மத்தியானத்துக்கு மேலே போய் பீஃப் கறி சாப்பிடுவான், கேர்ள்ஸ் பீஃப் கறி சாப்பிடும். மற்ற கல்லூரிகளில் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஐஐடியில் போய் சாப்பிட முடியுமா? அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக்கணுங்க. அப்போ இது ஒரு வகையான நம்ம ஒழிப்பு தானே. மாட்டுக்கறிங்கிறது ஒரு டேஸ்ட்டுன்னு கொண்டு வந்திருக்கோம்ல. அந்த மாட்டுக்கறி எங்கெங்கெல்லாம் டேஸ்ட்டாக கொடுக்குன்னு கடையை தேடி ஓடுறான்ல சென்னைக்குள்ளே. ஜமாலியால் நல்லாயிருக்கும், ஓட்டேர்னாலே அங்கேடா ஐசோஸில் ஒன்று இருக்குடா, அந்த கடைக்கு வாடா பீஃப் வாங்கி தரடான்னு பேசி ஓடுறான்ல. இதெல்லாம் எதுக்கு பின்னாடி வருது? இதுதான் நம்ம கஷ்டப்பட்டு அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா இவங்க எல்லாத்தையும் சுக்குநூலாக உடைக்கிறதுக்கான வேலையெல்லாம் இந்த விஜய் வச்சு இறக்குறது. வேற கேள்விகள்? அடுத்து ஒரு இது கொள்கை தலைவர்கள்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எங்களுக்கு வந்து கடவுள் மறுப்புன்றது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர், ஆனால் பெரியாரோட அந்த கடவுள் மறுப்புன்றது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறார். அவருக்கே புரிதல் இல்லைன்னும் போது அவர் எப்படி வந்து அவருடைய ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்திடுவாருன்னு நம்ம புஷியானது மாதிரி பதில் சொல்கிறேன். பெரியார கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கல, பெரியார்ட்ட வந்து கடவுள் நம்பிக்கை அவர் ஏற்றுக்கலன்னே வச்சுக்கோ. வேற என்னதான் பெரியார்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டாரு அவர்கிட்ட கேட்போம். பெரியார்கிட்ட இருந்து நாங்கள் மத நம்பிக்கையை மட்டும் நாங்கள் எடுத்துக்கல, மற்றதெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. வேற என்ன எடுத்த பெரியார்ட்ட இருந்து? பெரியார் எதுக்காக போராடினார்? சும்மா நீங்களே சொல்லுங்க. மெயினாக மதத்துக்காக தான். மதம், ரெண்டாவது சாதி, மூணாவது பெண் விடுமை. அண்ணன் வீட்லேயே ஹோம் அரெஸ்ட் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட்லேயே ஃபெயிலு. இல்லைங்க, அது குற்றச்சாட்டு தான். இல்லை அதுக்கப்புறம் தான் அதுக்கு என்னன்னு தெரியும். அப்போனா நேற்று அவங்க கட்சியில் ஒரு பொண்ணு மருந்து குடிச்சிருக்கு, அதுக்கு போன 2 மாதம் முன்னாடி சொந்த கட்சி பொண்ணை காரை ஏற்றி கொல்ல பார்த்தாரு. இது இன்னும் நிறைய ஓடும். இன்னொரு கட்சி பொண்ணு வந்து என்னை வந்து சாதி ரீதியாக இங்கே இருக்க மாவட்ட செயலாளர் திட்டுறாருன்னு மேடையிலேயே பேசுது. இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. இன்னொரு கட்சி மாவட்ட செயலாளர், நீங்கள் உடனே சொல்லலாம் திமுகவில் நடக்கலையா இப்படின்னு. சார் எங்கள் அண்ணன் மாற்று சார், எங்கள் அண்ணன் மாற்று, அவங்கள மாற்றா வராரு. இவர் மாற்றுன்றதுக்காகவே மற்ற கட்சிகளை நடக்கக்கூடிய மிஸ்டேக் வந்து ரொம்ப ஈஸியாக. அப்போ நடவடிக்கை எடுங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறீங்கல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா அந்த குற்றவாளிகளை யாரும் திமுக அரசு காப்பாற்றிருக்கோம் இல்லையா? தனிப்படை அமைச்சு தேடுது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ளே கைது பண்ணிருவாங்க. தமிழ்நாட்டில் இந்த 4 வருஷத்தில் நடந்த சம்பவங்களில் எந்த குற்றவாளியை திமுக அரசு காப்பாத்துச்சு? யார் மேலே வழக்கு போடாமல் காப்பாத்துச்சு? நான் அதிமுக ஆட்சியில் பட்டியல் போடுவேன். ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி நேராக வந்து அவங்க அடிச்சுலாம் சாகலை, தொண்டையில் ஏதோ சிக்கி செத்து போயிட்டாங்கன்னு சொன்னார். அது மாதிரி நிறைய நான் சொல்ல முடியும். என்ன ஆக்ஷன் எடுக்கலை? நீங்கள் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுது அப்படிங்கிறதுக்காக
ஓ அவ்வளோ க்ரைம் இருக்கான்னு இல்லை, இவ்வளோ குற்ற வழக்குகள் ஸ்ட்ரிக்டாக பதிவு செய்யப்படுதுன்னு அர்த்தம். அந்த ஆங்கிள் இருந்தால் நீங்கள் பார்க்கணும். அதை நீயே வேணா 200 கொடுங்க. ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னா, எங்கள் நிறுவனத்தில் வந்து நிறைய விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க தாவேக்கா உறுப்பினர்களோ இல்லை ஆதரவாளர்களோ கிடையாது, ஆனால் திரு விஜய் ரசிகர்கள். ஆமாம், அவங்க வந்து நீங்கள் பார்த்துருக்கூட அவங்க நீங்கள் ஆஃபீஸ் வரும்போது அவங்க சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க. யார் எங்களுடைய கேமராமேன், அவர்கிட்ட தொடங்கலாம், கேளுங்க. விஜய் ஏன் சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் போயிட்டுருக்குல்ல, நீங்களும் அதை வந்து அதிகமாக விமர்சிக்கிறீங்க. அதே மாதிரி மற்ற கட்சியில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்கல்ல, விஜய்க்கு ஆதரவாகவே இருக்கக்கூடாது. நிறைய இன்டர்வியூக்கு அவர் வந்து கேமரா வச்சிருக்காரு, கேள்வியோட தான் இன்டர்வியூல கேமரா வச்சிருக்காரு. என்ன விஷயம், என்ன உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நீ என்ன அவனை சார் என்ன அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கு. அதனால தானே ஏன் விஜய் விமர்சிக்கும் மற்றவங்களை விமர்சிக்க மாட்டேறீங்கன்னு அதைத்தானங்க இவ்வளோ நேரம் சொல்லிக்கிருந்தேன். நான் விமர்சிக்க மாட்டேன், நான் எடப்பாடி பழனிசாமி அணியை விமர்சிப்பேன். அது என் தேவை இருக்கு. அவங்க வந்து ஆகச்சிறந்த பெரிய தற்கொலைகள், அவங்கள விமர்சிப்பேன். ரொம்ப சின்ன தற்கொலைகள் நான் சொன்னேன். அண்ணாமலை சொன்னாருங்க, ஆமாம் சொல்லிக்க, அப்படிதான் சொல்லுவேன். அவங்க நான் சொல்லலைங்க, அண்ணாமலை சொல்லியிருக்காரு, கிணத்துல விழுந்த தவளைங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர் அந்த கிணத்துல விழுந்துட்டாரு. அதனால் அப்படியே நான் சொல்லுவேன், இப்போ இவரு சொல்லுவேன். நான் திரும்ப ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், விஜய் ஏன் சிஎம் ஆகணும்? ஏங்க சிஎம் ஆகணும் சொல்லுங்கள், ஏன் சிஎம் ஆகணும்? மக்களுக்கு நல்லது பண்ண. என்ன நல்லது? என்ன நல்லதுன்னா இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அது அவர் புது வழியில் அவர் பண்ணுவார். என்ன புது வழி? என்ன புது வழி சொல்லுங்க. பல நலத்திட்ட உதவிகள் தான். என்ன நலத்திட்டம்? ஏற்கனவே என்ன குறை இருக்கு, என்ன புது நலத்திட்டம் கொடுக்க போறாரு? இல்லை, அவருக்கு புள்ளி விவரம் தெரியாத ஒரு மாற்றத்தை விரும்புன்னு நினைக்கிறாங்க. முதல்ல பேசினது தான் புதிய கட்சி ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அந்த ஆங்கிள் தான். அந்த புரிதலே இல்லைங்க. விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார். என்ன நல்லது தெரியாது. ஊழல் ஒழிப்பார். எப்படி ஒழிப்பார் தெரியாது, ஆனால் ஒழிப்பார். எப்படி ஒழிப்பார் நான் வேணால் சிம்பிளாக சொல்கிறேன். ஊழல் பண்ணி காசை வாங்கிடுங்க, அதை சீக்கிரமாக செலவு பண்ணுறங்க, ஒழிஞ்சிரும். சிம்பிள், அவ்வளோதான். இப்படி ஒழிப்பாரா? என்ன வரைமுறை இருக்குது? நீ ஒவ்வொரு அரசு அதிகாரியும் எவ்வளோ ஊழல் பண்ணுறான்னு தெரியுமா? அதை அரசியல் கட்சியால் போய் செய்ய முடியுமா? சிஎம்மால் அது இல்லை, மந்திரியால் எம்எல்ஏவால் போய் தடுக்க முடியுமா? அரசு அதிகாரிகள் பண்ணுறதை யாராலையும் இங்கே தடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட பீரியட் எவ்வளவு தெரியுமா? ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவங்க பீரியட் தான். அரசியல்வாதி 4 வருஷத்துல தூக்கிடலாம். அரசியல்வாதிகளுக்கு இந்த பொறுப்பு இருக்குல்ல, ஊழலை ஒழிக்க வேண்டிய இல்ல அரசியல். நீங்க எந்த அரசியல் அதிகாரி எப்போ வாங்குறா எதுவுமே தெரியாது. ஏன்னா இப்படி வாங்கலைங்க, இப்படி வாங்குறாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. சரி, இதே விஜய் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பாஜக இதில் ஏதாச்சும் ஒரு கட்சியில் போய் ஆதரவு கொடுத்தாருன்னா அப்போ நீங்கள் இதே மாதிரி அவரை விமர்சிப்பீங்களா? புஷியான் எப்படா விடுவார்? அவரை எப்படி விடுவார்? அவர் ஏற்கனவே பல கட்சிக்கு ஆதரவு குத்துருக்கிறாரு. நீங்கள் திமுக குத்துருக்கிறாரு. மேடையில் ஏறி என்னோட படத்துக்கு நான் உதயநிதியின் பேர் வைப்பேன், இன்பநிதியின் பேர் வைப்பேன் அப்படின்லாம் பேசினார். ஆனால் கடைசியில் சுறா, அப்புறம் நாங்கள் வில்லா, சுறா, குரா, அந்த ஆதரவுலாம் விமர்சனம் ஆகலையே. எது அந்த ஆதரவுகள்லாம் விமர்சனம் ஆகலையே? ஆமாம், விமர்சனம் ஆகலை. ஏன்னா அது நியாயமான விமர்சனமாக இருந்திருக்கும் போல். அதே போய் அண்ணா ஹசாரேவில் போய் உட்காந்தார். அண்ணா ஹசாரே பக்கத்தில் போய் விஜய் உட்காந்தார். நினச்சி பாருங்க, சுறா படத்தில் வரியை கட்டாமல் வரி ஏய்ப்பு செஞ்சுட்டு அண்ணா ஹசாரே பக்கத்தில் நான் ஊழலை ஒழிக்க, நான் உள்ளன்னு ஒழிக்க வந்திருக்கேன், நான் உங்கள் கூட தான் நான் ஊழல் ஒழிக்கணும். அவர் தெரிஞ்சிருப்பார், யார் இவன் எங்கே வந்திருக்கானா அவர் பார்த்துருப்பார். அவருக்கு விஜய்னா யாரும் தெரியாது. அந்த நேரத்தில் அவர் வரி ஏய்ப்பு செய்து அந்த கட்டாமல் இருந்த நேரம் அது. அங்கே போயிட்டார் அவர். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு அணிலாக இருந்து வேலை செஞ்சுருக்காரு. அதுவும் பெரிய விமர்சனம் ஆகலையே. அதனால் அவர் பல இடங்களில் இருந்திருக்காருங்க. அடுத்த தேர்தலில் பாருங்க, அவர் உதயநிதி பக்கத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இல்லை, அவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சதுனால தானே இவ்வளோ வாக்குவாதம் வருது. ஆமாம், வரும். கட்சி ஆரம்பிக்கல ஏன் வரும்? கட்சி ஆரம்பித்தா தான் வரும். விஷால் கூட தான் பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு, ராதிகா கூட தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. கட்சியை ஆரம்பித்தாதாங்க விமர்சனம் வரும். கட்சியை ஆரம்பிக்கலாம் ஏன் விமர்சனம் வரப்போகுது? இதே தமிழ்நாட்டில் யாருக்குமே சுதந்திரம் இல்லையா? ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு நடிகராக இருக்கட்டும், சாமானிய மனுஷனாக கூட இருக்கட்டும், ஒருத்தர் வாராரு, அவர் கோட்பாட்டை சொன்னாதான் அவரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. யார் அவர் வாய் அடைச்சா? இல்லை, எனக்கு என்னன்னா இவ்வளோ மனசுக்குள்ள வச்சா இத்தனை நாள் உங்களுக்கு கேமரா பல நேரங்கள்ல வந்து அவரு உங்க பக்கம் தான் கேமரா வச்சு எனக்கு கடக்கு முடக்குன்னு சவுண்டு கேட்டுச்சுங்க. நான் கூட கேமரா சவுண்ட் பல்ல கடிச்சிருக்காரு. எது பொருள்களை போட்டுதான் என்ன பண்றது? அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க. யாருமே விஜய் வாயை அடைக்கலைங்க.
அவர் சுதந்திரமாக பஸ்ஸு மேலே ஏறி நின்று இப்படி ஜாலியாக கத்தி பேசிகிட்டு இருக்காரு கொள்கையை. யார் அவர் வாய அடிச்சா? அவர் பேசினதுக்கப்புறமா விமர்சனம் கொடுக்குறோம். அவருக்கு என்ன சுதந்திரம் இல்லை? அவர் ஜெயிலியா இருக்காரு? அவருக்கு என்ன சுதந்திரம்? அவர் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறார்ல, தமிழ்நாட்டில் வறண்ட பூமி, தமிழ்நாடு வந்து மோசமாக இருக்குது, வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ இந்த வளர்ச்சி இல்லாத வறண்ட பூமியில் நீ மட்டும் எப்படா 200 கோடி சம்பாரிச்சான்னு கேட்கணும். உண்மையில் வேண்டாம் இல்லைங்க, கேட்கணுங்க. நீங்கள் எப்படி சம்பாரிச்ச? வறண்ட பூமியில் எப்படி 200 கோடி உனக்கு மட்டும் தனியாக வந்துச்சு? அப்போனா அது ஏதோ வீக்கம் தானே, வளர்ச்சி இல்லை வீக்கம் தானே, உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கணும்ல. அவர் யார் ஒடுக்குறா? அவர் என்ன ஜெயிலியாக இருக்காரு? ஜல்லியாக இருக்காருங்க. உங்கள் நீங்கள் இருக்கீங்கல்ல ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே கூட உங்களால் போகணும். அந்த வீடு மாதிரி கட்டணும்னா உங்களுக்கு பல தலைமுறை தேவைப்படும். அவரை போய் நீங்கள் அவருக்காக கணிசம் காட்டி பேசிகிட்டு இருக்கீங்க. அவருக்கு கணிசம் காட்டி பேசுறீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து இவர் சொன்னார்ல, ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை இன்பநீதி தயாரிக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து அந்த அப்படி ஒரு இது இன்பநீதிக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க கணிசம் காட்டி. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பேசுறது இன்பநிதிக்கா? இன்பநிதி அரசியலுக்கே வரலங்க. நான் எங்க அவரை பற்றி பேசுகிறேன்? நீங்கள் பேசுறது ஒரு குடும்பத்துக்காக தானே பேச போகிறோம். இப்போ நம்ம வந்து டிஎம்கே பேசுறது வந்து எனக்கு நான் வந்து குடும்பத்துக்காக நான் இப்போ வரைக்கும் பேசவே கிடையாது. நான் அந்த நடக்கும் இது இவென்ச்சுவலா அதானே நடக்குது. கடைசியா என்ன நடக்க போகுது நீங்க பேசுறதுல? இப்போ நான் வந்து கடைசில இப்போ டிஎம்கே ஆட்சி கொண்டு என்ன நடக்கும்? இல்லைங்க, நீங்க ஒரு பார்வை குறுகியா இருக்கு. நான் ஒன்று தெளிவா சொல்றேன். நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து அந்த பொதுச் செயலாளர் பதவியில யார் வருவா? யார் வருவா? சரி, வேற யாரு வேணா வரலாம். அவருடைய பையன் இப்ப என்னவா இருக்காரு? அமித்ஷாவோட பையன் என்னவா இருக்காரு? ராஜ்நாத் சிங்கோட பையன் என்னவா இருக்காரு? இப்படி நீங்க வந்து ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரோட பையனே முதலமைச்சரான வரலாறு இங்க இருக்கு. நீங்க கட்சி பிரச்சனை வேற, ஆட்சி பிரச்சனை வேற. இப்ப வர போற ஆளுங்கனால தமிழ்நாட்டுல இப்ப மணல் கொலை நிக்குமா? இல்லைன்னா வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகள் தீருமா? இப்போ வந்து ஏழை சின்ன வறுமையில் இருக்கிறவங்க அவங்களோட செலவினங்கள் இல்லைன்னா வந்து நியாயமான தரமான மருத்துவம் கிடைக்குமா? தரமான கல்வி கிடைக்குமா? ஓகேங்களா? அது உயர்த்துறதுக்கு இந்த 5 வருஷத்தில் ஏதாவது வேலை நடந்ததா? இல்லைனா அதுக்குன்னு போகிற காசை கரெக்டாக ஆக்குறதுக்கு, அதாவது அங்கே நடக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இந்த 5 வருஷத்தில் என்னென்ன நடந்திருக்கு? நிறைய சொல்லுவேன். கல்வியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்னு கேட்குறீங்க. கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கல்வியில் சிறந்து உத்தரப்பிரதேசம் நடத்த முடியுமா? கல்வியில் சிறந்து குஜராத்னு நடத்த முடியுமா? கல்வியில் இருங்க, நான் சொல்கிறேன். இல்லை இந்த 5 வருஷம் தான். இந்த 5 வருஷம் தான். இந்த 5 வருஷத்துல கல்வியினால பெண்களுடைய சதவீதம் எவ்வளோ உயர்ந்திருக்கு, டிராப் அவுட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, நான் முதல்வன் திட்டம் மூலிமா எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க, பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற திட்டங்கள் மூலிமா எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க, கல்வியினுடைய ரேஷியோ எவ்வளோ உயர்ந்திருக்கு, புதிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு சொல்லி ஒரு விரிவாக்கமான ஒரு பெரிய நம்மளால நிறைய பேச முடியும். அதுக்கான விழாவை தான் அதில் நடத்தினாங்க. அந்த உழைப்புல வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அதிமுக காங்கிரஸ் அவங்களுடைய நான் இப்போ சொன்ன ஸ்கீம் எல்லாமே இந்த 5 வருஷத்துல. ஓகே, நான் சொன்ன இந்த ஸ்கீம் எல்லாமே இந்த 5 வருஷத்துல. மாடர்ன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. இன்னைக்கு ஐஐடியும் ஐஐஎம்லையும் போய் படிக்கணும், ஒரு அரசு பள்ளி மாணவன் போய் படிக்கணும் அப்படின்னா இந்த மாடர்ன் ஸ்கூல் அவனுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்குது. நீங்கள் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே பல மாநிலங்கள் அது உதாரணமாக எடுத்துக்குது. இது ஒன்றும் இப்போ வரலையே, முன்னாடி வரலையே, இப்போ தானே வந்திருக்கு. இங்கிலாந்துலேயும் இன்னொரு நாட்டிலையும் சேர்த்து அதையும் அவங்களும் அதை பின்பற்றுறாங்க. இங்கே வந்துட்டு போன தெலுங்கானா முதலமைச்சர் அதை நாங்களும் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது மூலிமா அவங்களுக்கு போயிட்டு வர எக்ஸ்பென்சஸ் செலவு எல்லாமே ஏறுது. நீங்கள் மகளிருக்கு வந்து பேருந்து கொடுக்குறோம். ஒரு தற்கொலை அண்ணா வந்து சொல்கிறாரு, நாங்கள் ஆண்களுக்கும் ஃப்ரீ, அல்லால குறையாத எங்கள் ஆண்களுக்கு தோட்டத்தில் சாராயம் கொடுக்குறோம், வா நான் உனக்கு பால் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பெண்களுக்கு ஏன் இலவச திட்டம், நீங்கள் இலவச பேருந்து கொடுக்குறோம். அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரணும், வெளியில் வந்தால் பேருந்தும் ஒரு போக்குவரத்தும் அவங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு இந்த திட்டம் வருது. இன்றைக்கி நீங்கள் வந்த ஸ்டார்டிங்கில் அந்த திட்டமில் வந்தப்போ ஒரு சில பஸ்ஸுகள் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பல பேருந்துகள் நல்லா மாற்றப்பட்டு எல்லாமே இயக்கப்படுது. இது எல்லாமே இந்த ஆட்சியில் தானே. வேலை வாய்ப்புகளில் கூடுதலாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு நான் சொல்லலை, மத்திய அரசாங்கம் சொல்லுது. இங்கே ஜிடிபி ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லலை, மத்திய அரசாங்கம் சொல்லுது. பெண்களுடைய கல்வி சதவீதம் உயர்ந்திருக்குன்னு நான் சொல்ல, மத்திய அரசாங்கம் சொல்லுது. இப்படி எல்லாமே சொல்லுது. இப்போ மணல் கொள்ளைக்கும் கழிவுகளுக்கும் வருவோம். இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும், சரிங்களா? எடுத்துக்கிட்டும் இருக்கிறாங்க. பல நேரங்களில் நீங்கள் இண்டிவிஜுவலோடைய அங்கங்கே நடக்கிற சில பிரச்சனைகள் இருக்குல்ல,
அங்க ஒரு நீங்க 8 கோடி மக்கள் தொகை வாழ்ற இருங்க 8 கோடி மக்கள் தொகை வாழ்ற பிரச்சனைகள்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்த இமிடியேட்டாவே ஒரு வந்தது, ஒரு அமைச்சரோ ஒருத்தர் வந்து ரொம்ப பப்ளிக்காவே வீடியோலயே பேசினாரு, ஆமா எடுப்போம் ஓகேங்களா நாங்க ஜெயிச்சிட்டோம். இப்போ இது ஒரு ஜனநாயகமான ஒரு இதுவா இருந்துச்சுன்னா அந்த ஊடகத்தை மிரட்டுறதுக்கான வேலைகள் நடந்திருக்கும்ல, அந்த ஊடகத்துக்கான மிரட்டுற வேலைகள் நடந்திருக்கும்ல. இந்த ஊடகம் அதை தொடர்ச்சியாக ஒரு மாதமாக அந்த செய்தியை வெளியிட்டுச்சுல, வெளியிட்டிருக்காங்கல்ல, நீ வெளியிட்டுக்கோ, அவர் தப்பு செஞ்சால் வெளியிட்டுக்கோ, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, அப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? அது அவருக்கு அதுக்கு அப்புறமா நீங்கள் சட்ட ரீதியாக பார்க்கும்போது அந்த ஆளு காசு வச்சுருக்கா, அந்த ஆள் பெயில் மூவ் பண்ணுறான், அதெல்லாம் சட்டப்படி தான் நகருது. நீங்கள் திரும்ப நீங்கள் இன்ப நிதி இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அது எல்லாமே கட்சி பிரச்சனைங்க. கட்சி பிரச்சனையை ஆட்சி பிரச்சனையோட கொண்டு வரீங்க. ஆட்சியில் நீங்கள் அந்த கட்சி ஒரே ஒரு குடும்பம் கட்சியை நடத்திக்கிட்டே வருது அப்படின்னா அந்த கட்சிக்காரன் கேட்கணுங்க, கட்சியை நான் சூஸ் பண்ணுங்கிறப்போ அது எப்படி அது கட்சி பிரச்சனையாகும்? அது அங்குள்ள பிரச்சனை நான் பார்த்து தானே. அப்ப சூஸ் பண்ணாதீங்க, அதுதான் சொல்றேன். அப்ப சூஸ் பண்ணாதீங்க, வேண்டான்றீங்க. உங்களுக்கு வளர்ச்சிக்காக அது போயிட்டு இருக்கு, அந்த ஒரு கட்சி ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க அதுல இருக்கிற குடும்ப பிரச்சனையை தூக்கிட்டு வரீங்க. நீங்க உங்களுக்கான கட்சியை ஒரு தலைவர் நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா அவர் இன்னார் பையன், அவர் இந்த சாதி, இந்த மதம், இந்த பின்புலம்லாம் நீங்க தேர்வு செய்யக்கூடாது. அவருடைய ஐடியாலஜி என்ன, அவர் எந்த கொள்கையை முன்வைக்கிறாரு, உங்களுக்கான பிரச்சனையை பேசுறாரா, உங்களுடைய குரலா அவர் இருக்காரா, அதுதாங்க நீங்க பார்க்கணும். அதை விட்டு அவர் இன்னார் மகன் இன்னார் பையன் அப்படி நீங்க பார்த்தா எப்படி சரியா இருக்கும்? உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் ஸ்டாண்ட் பை டிஎம்கே தான் அப்படி தானே? நான் திரும்பவும் மறுபடியும் சொல்கிறேன், திமுகவை நான் நாளைக்கு விமர்சனம் பண்ணுவேன். ஈவன் டிஎம்கேவை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? டிஎம்கேவை நான் சூஸ் பண்ணவே இல்லைங்க. நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன், இந்தியா கூட்டணின்னு சொல்கிறேன், இந்த கட்சியில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறேன், அதே நேரத்தில் இந்த கட்சியில் திட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் டிஎம்கேவை சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லை, இப்போதைக்கு ஸ்டாண்ட் பை டிஎம்கே தானே? ஒரு கட்சி நான் சொல்லலை, ஓகே கூட்டணி அத விசிகா எல்லாம் சேர்ந்ததனால கூட்டணி. ஓகே ஆமா, ஆனா இப்போதைக்கு டிஎம்கே ஆமா கூட்டணியில் இருக்கிறதுனால டிஎம்கே ஓகேவா? அதை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? 6 ரூபாய் மாதிரி அவர் எங்க சுத்தலாம் சொல்லிடுங்க. இந்த கூட்டணி இங்க இருக்க குடிசைகளை கொளுத்தாது, இந்த கூட்டணி சாதிகளை தூக்கி பிடிக்காது, இந்த கூட்டணி மதவெறியை தூண்டாது, இந்த கூட்டணி வளர்ச்சிக்கான பாதையில சமூக நீதி பாதையில முன்னெடுக்கும். வேற என்ன வேணும்? ஏடிஎம்கே செலக்ட் பண்ணது காரணம் ஏன்னா அவன் திருப்பரங்குன்றத்துல விளக்க ஏத்துங்கிறான். இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இருந்துச்சா அந்த மசூதி எதுக்குங்க இடிச்சு கீழே ஒரு 4 ஏக்கர் இருக்கு பாருங்க, அதில் கட்டி கொடுக்குறேன்னு இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. இந்நேரம் அவர் போய் இடிச்சிருப்பாருங்க, அடுத்த பாபர் மசூதி ஆக்கியிருப்பாரு. அவங்களுடைய ஆட்சியில் இடிக்கப்பட்ட மசூதிகள் இருக்கா என்ன? அப்படி அவர் ஆட்சியில் இருந்தாலும் இடிச்சிருக்க மாட்டார். அவர் ஆட்சியில் இருந்தாலும் அவர் விளக்கு ஏற்ற விட்டுருப்பாரு. நானே வந்து பற்றி வைக்கிறேன், இருங்க தீப்பெட்டி மட்டும் நான் வாங்கிட்டு வரேன், விளக்கு எடுத்துட்டு வரேன், அவர் போயிருப்பார். முதலா வேட்டியை மடிச்சு கட்டு முதலா போயிருப்பார் அவர். நீங்க எதுக்கு கோர்ட்டில் இருக்க ஃபோர்ஸ்லாம் அனுப்புறீங்க? இருங்க ஜி நான் அனுப்புறேன் பாருங்க, நான் கூட்டு வரேன்னு அவருக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் தூக்கிட்டு போயிருப்பாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒருவேளை இன்ப நிதி வந்து நாளைக்கு வந்தா அப்போ நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அதான் நான் தெளிவாக கேட்குறேங்க, அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் வேணாலும் வரட்டாது, ஏன் பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கான தலைவனை நான் எப்படி தேர்வு செய்யணும்னு நான் சொல்கிறேன். எனக்கான தலைவன் என் பிரச்சனையை பேசணும், வளர்ச்சியை பேசணும், இங்கே இருக்கக்கூடிய சாதி மதங்களுக்கு எதிராக பேசணும். அப்படின்னா அவன் எவனாக இருந்தாலும் நான் தேர்வு செய்வேன். அவன் இங்கிலீஷ்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறத தயவுசெய்து நிறுத்திடுங்க. அவன் தெலுங்க, அவன் தமிழன், அவன் கர்நாடகா, அவன் வம்சாவளி அது, அவன் ஒய்ஃப் அது, தயவுசெய்து அதை நிறுத்திடுங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டு தனிநபருடைய தேர்வுலேருந்து நீங்கள் எடுக்காதீங்க. உங்களுக்கான தலைவனை கொள்கை ரீதியாக தேர்வு செய்யுங்க. அப்போது நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடுத்த எலெக்ஷனில் வந்து கேம்பெயினுக்கு வந்து விஜய் வந்து நட்சத்திர பேச்சாளராக வருவாருன்ட்டு. அப்போ அன்னைக்கும் இதே கூட்டம் வரும், அன்னைக்கு அதே கூட்டத்தை நீங்கள் தற்கொலைன்னு சொல்லுவீங்களா? எரியா சொல்றது முன்னாடி கை தட்டாதீங்க. அன்னைக்கு வர கூட்டம் சித்தாந்த ரீதியா யோசிக்கும். அன்னைக்கு வர கூட்டம் ஆகா 4 வருஷம் அரசியல்ல இவ்வளவு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டோமே, ஓ இதுதான் அரசியலா, இதுதான் தேர்தல் களமா, இதுதான் மக்கள் பிரச்சனையா, இப்படிதான் அரசியல் செய்யணுமான்னு அவன் கத்துக்குவான். அப்ப அவன் வருவான். நீங்க வந்து ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தாரு, மேடையில் நின்றுட்டு இருந்தாரு, கிறுக்குன்னு சுத்திட்டு வந்து முத்தம் கொடுத்துட்டு ஓடினான் இல்லையா? இப்போ அவன் திருந்திருக்காங்கல்ல, அவன் எந்த கட்சிக்கு போகணும்னு நினைக்கிறான்? கமலஹாசனுக்கும் அதே நிலைமை தான். கமலஹாசன் மேடைக்கு ஏறணுன்னே அப்படியே சுற்றி முத்தம் கொடுத்தாங்க. இப்போ அவங்களாம் எங்கே இருக்காங்க? அவங்க அதே சேட்டை செய்கிறாங்களா சொல்லுங்கள். விஜயகாந்த் கட்சியில் இருக்கவங்களாம் ஏடா கூடமாக இருந்தாங்க. விஜயகாந்தே இறங்கி வந்து ஓடுற அப்படின்னு ரோட்டில் இறங்கி அடிப்பார். இப்போ அந்த கூட்டம்லாம் இங்கே இருக்குது, அவங்களும் அதே சேட்டை செய்கிறாங்களா? ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் டிஎம்கே சைடில் இருக்கனால அவங்களாம் திருந்திட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது மரத்தில் ஏறினான். எம்ஜிஆர் ஆட்சி வந்து எம்ஜிஆர் வராருன்னா மொதல் நாளே ஓடி போய் உட்காந்துக்குவான். எம்ஜிஆர் வரப்போறான், எம்ஜிஆருக்காரு பச்சை குத்துனான்.
அசிங்கமாக நினச்சான். அதிமுகன்னு பச்சை குத்துனா. ஏன் தெரியுமா? வேற கட்சிக்கு போயிட்டா மாட்டு கட்சியில் இருந்துறானா அசிங்கம்னு அந்த காலத்தில் அப்படி பேசிக்கிட்டாங்க. இன்னைக்கு அதே அதிமுகவில் அதே மாதிரி ஆளுங்க இருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு உடம்பு சரியில்லைன்னு யாராவது மொட்டை அடிக்கிறாங்களா? அப்பாடா அப்படின்றான். அப்படிதான் இருக்கும். நீங்கள் மாற்றப்பட்டிருக்குல்ல, அரசியல் களம் பாடம் புகட்டும், அது எந்த சந்தேகமும் இல்லை. சரி, பாடம் படிச்சுட்டு திருப்பி வந்தா அப்போ என்ன பண்ணுவீங்க? வருவாங்கங்க, பிரதீப் ரங்கசாமி வருவாங்க, சிவகார்த்திகேயன் வருவாங்க, யார் வேணாலும் அடுத்தடுத்து வருவாங்க. அவங்களுக்கும் தமிழ்நாடு பாடம் புகுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தேர்தலையும் வரும். பல்ல கடிச்சதா கேமரா வைக்கிறாங்க, பல்ல கடிச்சதா எடிட் பண்றாங்க. என்ன விட நல்லா கேள்வி கேட்கறாங்களே, ஐயோ நம்ம வேலைக்கு உழ வந்துருமோன்னு பயங்கரமா கேட்கறாங்க ஒருத்தரும். இல்ல இவரு ஆல்ரெடி உங்களை இன்டர்வியூ எடுத்தவர் நம்மளுடைய விஜய், அவரும் விஜய் அவருடைய ரசிகர் தான். அவர் வலிது அவரும் கொஸ்டின் கேட்பார். சரி, நீங்கள் சொன்னீங்க நான் முன்னாடிலாம் வந்து உதயநிதி வந்து பெருசாக பேச மாட்டார், இப்போ வந்து 45 நிமிஷம் வரையும் அவரால் வந்து பேச முடியுது அப்படின்றீங்க. ஆனால் இப்போ தான் விஜய் வந்து ஆரம்பிச்சிருக்காரு கட்சியை. அவர் கொஞ்சம் போக போக வந்து அவர் கட்சியை வந்து மேம்படுத்திக்கிட்டு தான் போகிறாரு. நீங்கள் சொல்லலாம் அதுக்கு வந்து 41 பேரை வந்து கொண்டு தான் வந்து கட்சியை கற்றுப்பாங்க. எந்த தலைவரும் வந்து மக்கள் சாவறதை வந்து இது பண்ண மாட்டாங்களே. சீரியஸாகவே சிஎம் ஸ்டாலின் சொன்ன ஸ்டேட்மெண்ட், எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்கன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னார்னா, என் மேலே எப்படி சார் பழி போடுவீங்கன்னாரு. அப்போ உண்மையிலே சிஎம் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கோன்னா, 41 பேரை கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் ஒத்துப்பார். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துப்பாரா? நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் வந்து பாடம் புகட்டும். நீங்கள் வந்து இப்போ ஒரு முன்னேறி 45 நிமிஷம் பார்க்காம படிக்கிறாரு, இவரும் கற்றுக்குவார், அப்படிலாம் கரெக்ட் தான். அது கற்றுக்கிற வரைக்கும் விமர்சனம் பண்ணுவோம். அவருடைய பேரே பார்த்து படிக்கிறார்ல, அது வரைக்கும் விமர்சனம் பண்ணுவோம். வலது பக்கம் திரும்பி 4 சொட்டு கண்ணீர் விடவும் அப்படின்னாலும் அதை விமர்சனம் பண்ணுவோம். இல்லை, இப்போ இந்த 41 பேர் உயிரி இழப்பு நடக்கலைன்னா அவர் இந்நேரம் எல்லா தொகுதியும் கவர் பண்ணியிருப்பாரு. அதனால ஆட்சியை பிடிச்சிருப்பாரா? ஆட்சி பிடிக்கிறது இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ மக்கள் கிட்ட அவர் நெருங்கி இது பண்ண முடியல. ஏங்க நீங்கள் அந்த 41 மரணம்க்கு அப்புறமா விஜயோட முகத்தை பார்க்குறீங்க. நான் என்ன கேட்குறேன், 41 மரணங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு கூட்டம் ரொம்ப டீசன்ட் பாலிடிக்ஸாக அவங்க சொல்கிற டீசன்ட் பாலிடிக்ஸில் நடந்திருக்கா? நீங்கள் திருச்சியில் முதல் கூட்டம் நடக்குது. திருச்சி விமான நிலையத்திலேருந்து அவர் போக வேண்டிய இடம் ஜஸ்ட் 18 என்னமோ கிலோமீட்டர் தான். 3 மணி நேரம் கடத்தினார். 3 மணி. இதுக்கு காவல்துறை பொறுப்பா? இதை இவங்க பேசுவாங்களா? 3 மணி நேரம் எதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு? ரேம்ப் வாக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துச்சு. அந்த இடம் சூறையாடப்பட்டுச்சா இல்லையா? கோயம்புத்தூரில் ரோட் ஷோ, அந்த இடம் சூறையாடப்பட்டுச்சா இல்லையா? சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, அவங்க தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு, பெர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த தெரு முழுக்க சென்டர் பீடியன்லேருந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி, மாநகராட்சி நட்ட செடியிலேருந்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி சூறையாடப்பட்டுச்சா இல்லையா? நீங்கள் எதுக்கப்புறம் நீங்கள் திருந்துவீங்க? விக்கிரவண்டியில் எத்தனை மரணங்கள், மதுரை மாநாட்டில் எத்தனை மரணங்கள், அதையே நீங்கள் இன்னும் ஒப்பிடவே இல்லை. கடைசியாக நடந்த ஈரோடா சேலம், அதில் கூட ஒரு மரணம், ஒரு அறிக்கை கூட வெளியிடலையே. எதில் நீங்கள் மாறுவீங்க?